அருட்ஜோதி அப்பா உன்னடி வாழ்க வாழ்க, அகிலத்தில் உயிர் யாவும் அன்போடு வாழ்க. அருட்ஜோதி அப்பா உன்னடி வாழ்க வாழ்க, அகிலத்தில் உயிர் யாவும் அன்போடு வாழ்க. நான் என்ன செய்வேன்? சாப்பாட்டிலே உப்பு ஆய்வு வேண்டுமானால் பண்ணுவேன். உப்பு ஆய்வு பண்ண சொன்னால் பாரதியாரும் வள்ளலாரும். பாரதி எழுதிய கடைசி பாட்டு பாரதி 66. 10,000 பாட்டுக்கு மேலே எழுத ஆசைப்பட்டவன் பாரதி. எனக்கு முன்னே சித்தர்கள் பலர் இருந்தாரப்பா, யானும் வந்தேன் சித்தனூரி இந்த நாட்டில். முதல் பாட்டு அந்த 66 பாட்டு. பாடல் மட்டும் முழுமையடைந்திருந்தால் நிச்சயம் அது ஒரு சித்தாந்த மகுடம். மிகவும் நீளமான பாடல் தமிழிலே என்கின்ற தகுதியும் அதற்கு கிடைத்திருக்கும். பாரதி ஆசைப்பட்டது எதுதான் நடந்தது? நோபல் பரிசு உள்பட. பாவம், நோபல் பரிசுக்குத்தான் பாரதியை கௌரவப்படுத்தும் தகுதி இல்லை. தமிழ் இலக்கியத்திலே மிகவும் அதிகமான அடிகளை கொண்ட பாடல் மதுரை காஞ்சி, 782 அடிகள். வள்ளல் பெருமானார் தன்னுடைய அகவலிலே அதையும் மிஞ்சி எழுதுகிறார். 1596 அடிகள். அகவல் என்பது மயில் தன்னுடைய இணையை கூடுவதற்காக அகவும் ஓசை. இங்கே உயிர் இறைவனை கூடுவதற்காக அகவுகிறது. ஸ்மார்ட் போன் இருந்தால் அகவர் பாட்டை டவுன்லோட் செய்யுங்கள், 2.5 மணி நேரம் ஓடும். VLC பிளேயர் ஆப்பிலே செட்டிங் செஞ்சா 1 மணி நேரத்தில் வேகமாக ஓட்டலாம். வீட்டிலே விளக்கு போடுங்க, உட்காருங்க, கடவுளிடம் என்ன கேட்கணும் அதை உங்கள் சார்பாக வள்ளலார் வேண்டிக் கொள்வார். விளக்கிலே திரி, உற்று உற்று பாருங்கோ, விளக்கிலே திரி, காதிலே MP3. இதுதான் சன்மார்க்க தியானம், சன்மார்க்க தவம். சன்மார்க்க சங்கத்திலே போய் பேச வேண்டிய விஷயம் எல்லாம் இங்கே பேசலாமா? பேசலாம். நோயாளிகள் மத்தியிலே தானே டாக்டர் இருக்கு வேலை. செய்க தவம், செய்க தவம், நெஞ்சே தவம் செய்தால் எய்த விரும்பியதை எய்தலாம். வையகத்தில் அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்பிற் சிறந்த தவம் இல்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. பாரதி பாட்டு. அன்பு செய்ய சொன்ன அதே பாரதி என்ன பேசுறார்? பாதகம் செய்பவரை கண்டால் பயம் கொள்ளலாகாது, மோது மிதி துப்பு. யாரு? அன்பு செய்ய சொன்ன பாரதி. இதற்கு பெயர் மரக்கருணை. ஆடல்வெல்லாம் தூக்கிய திருவடி இருக்கிறது, அது அறக்கருணை. ஊன்றி நசுக்குகிற திருவடி, முயலகனை நசுக்குகிற திருவடி மரக்கருணை. வள்ளலார் பாடுவார், மரக்கருணையும் தனி அறக்கருணையும் தந்து வாழ்விக்கும் உண்மை பதம். பாரதியார் பாட்டு, வள்ளலார் பாட்டு ரெண்டுமே சும்மா அதிரணும், அண்டம் தெரிக்கணும். முணுமுணுத்தெல்லாம் படிக்க கூடாது. மூடு மந்திரம் சொல்ல இது யாகம் இல்லை, எரிமலை. பாட்டு படிக்க அல்ல, வெடிக்க வெடிக்க. நீதியிலே சன்மார்க்க நிலைதனிலே நிறுத்த, நிறுத்தமிடும் தனித்தலைவர் ஒருத்தரவர் ராமே. வீதியிலே அருட்சோதி விளையாடல் புரிய மேவுகின்ற தருணம் இது, கூவுகின்றேன் உமையை. வள்ளலாரே சத்தம் போட்டு கூவுகின்றார். ஏன் என்றால் தமிழருக்கு 2 காதும் செவிடு. வரைபடவில்லையா? பூமிகளாய் குருடர்களாய் செவிடர்களாய் வாழ்கின்றோம். காது கேட்காது இல்ல, ஒரு சொல் கேட்டா போதும் இல்ல, ஒரு சொல் கேள்வி. உயிர் எழுத்து எத்தனை? ஆங்கிலத்தில் கேட்டேன், அப்ப சொன்னாலும் தெரியும் மக்களுக்கு. 5. ரைட்டு. ஏன்னா அதெல்லாம் நிறைய மறந்து போச்சு. தமிழாசிரியை வேணா 12ன்னு சொல்லலாம், பிள்ளைகளை கேட்டால் முடிப்பாங்க. சரி, இந்த 5 வவ்வல்களும் பயின்று வரும் ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்கள். அதுதான் அருட்பெரும் ஜோதி. ஆங்கிலத்தில் எழுதி பாருங்கள், அருட்பெரும் ஜோதி. அதிலே AEIOU என்னும் 5 உயிரெழுத்துக்களும் இருக்கும்.
மற்ற மந்திரங்கள் எல்லாம் உயிருள்ள மந்திரங்களா? தெரியாது. அருட்பெருஞ்சோதி மட்டுமே உயிர் உள்ள மகா மந்திரம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி முதல் அடியிலேயே 3 முறை வருகிறது. அருட்பெருஞ்சோதி அகவலை இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் அனைவரும் படிக்கலாம். எல்லா சமயமும் படிக்கலாம். இரா பகல் நிசி என்று எல்லா சமயத்திலும் படிக்கலாம். கடவுளை இங்கே மலையே என்று வர்ணிக்கிறார் வள்ளலார். பழையிலாதோங்கும் பழைக்குமா மலையே, வளமலாம் நிறைந்த மாணிக்க மலையே. என்ன பேசினாலும் மலை என்ன செய்யும்? அதை எதிரொலிக்கும். ராமா ராமா ராமா, சிவா சிவா சிவா. ஆனால் இந்த மலை சாதாரண மலை அல்ல, அருட்பெருஞ்சோதி மலை. ஆகவே இந்த மலை நடுவே நின்று என்ன வேண்டுமானாலும் கூவி பாருங்கள். அல்லேலூயா எப்படி எதிரொலிக்கும்? அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, அல்லாஹூ அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்று எதிரொலிக்கும். கோதம புத்தா அதுவும் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி என்றுதான் எதிரொலிக்கும். 5 8 6 4 முந்துரும் மறைமுனம் மொழியும் மந்திரமே அருட்பெருஞ்சோதி அகவல். 5 எழுத்து அல்லேலூயா, 4 எழுத்து அல்லாஹூ, 6 என்றால் கோதம புத்தா, 8 என்றால் அருட்பெருஞ்சோதி. யாமறிந்த மதங்கள் பல உலவாம் என்று பாரதியார். பூமியிலே கண்டமைந்த மதங்கள் கோடி, புத்த மதம், சீன மதம், பார்சி மார்க்கம், நாமமுய சீனத்து தாவு மார்க்கம், நல்ல கன்ஃபியூசி மதம் முதலா பார்மேல் யாமறிந்த மதங்கள் பல உலவாம் அன்றே, அத்தனைக்கும் பொதிந்து உள்ள கருத்து இங்கு ஒன்றே. பாரதி 66. உங்கள் மனசு செல்போனாக இருந்தால் அகவல் அதிலே சிம் கார்டாக இருக்கட்டும். அருட்பெருஞ்சோதி ஆன் டவர், பெரிய டவர். அந்த செல்போன் டவரின் சிக்னல் அகவல் என்கின்ற சிம் கார்டில் மட்டுமே கிடைக்கும். இந்த சிம் கார்டு முற்றிலும் இலவசம், நிஜமான இலவசம். இலவச கனெக்ஷன் தருவதற்கு வள்ளலார் எப்பவோ ரெடி. நீ ரெடியாயின் அகவலை படி, நிச்சயம் அதுதான் உனக்கு வெற்றி படி. காலையிலே பேப்பர் பார்த்தால் பொணத்தின் படம், கண்ணீர் அஞ்சலி, நீச்சார் கிரியை, இடது பக்கம் பிறந்த தேதி, வலது பக்கம் மறைந்த தேதி. அந்த நாம் சங்கராச்சாரியன் மாண்டான், அதற்கடுத்த ராமானுஜனும் போனான், சிலுவையிலே அடியுண்டு இயேசு செத்தான், தீயதொரு கணையாலே கண்ணன் மாண்டான், பலர் புகழும் ராமனுமே ஆற்றில் வீழ்ந்தான், பார்மீது நான் சாகாதிருப்பேன். பாரதியார் 66. மறைவு என்பது மற்றவர்க்கு, வள்ளலாருக்கு அல்ல. அவர் எல்லா உயிர்களிலும் ஊடுருவி 2 கலந்து இருக்கிறார். வள்ளலார் பிறந்த வருடம் சமயமும் சலக்கும் பூசலும் கைகோர்த்த காலம். அவர் படத்தில் மறைந்த தேதி இருக்காது, புள்ளி புள்ளியா வச்சிருப்பாங்க. இப்ப செய்யறோம், ஆரம்ப காலத்துல எல்லாம் ஒளியான தேதியை போட்டுக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் உணர்ந்து விட்டுட்டாங்க. அவர் பிறந்த காலம் சாதி சண்டைகள், சாதி பேய் வெறியாட்டம் போட்ட காலம். ஒரு பெரிய வீரசைவர், நெல்லை பெரிய வீரசைவர், எல்லா பழமும் சாப்பிடுவார், சீத்தாப்பழம் மட்டும் சாப்பிடவே மாட்டார். ஏன்? சீதா வைஷ்ணவம். நான் கேட்டேன், அப்ப பேரிச்சம்பழம் அது அல்லாப்பழம் சாப்பிடவே மாட்டேன். நான் சொன்னேன், இது ஈச்சம்பழம் இல்ல, ஈச்சம்பழம் இல்லையா, ஈச்சன் பழம், ஈசன் பழம். அப்புறம் சாப்பிட்டார். அந்த அளவுக்கு சாதி வெறி, சாதி பிசாசு, மத பேய், சாடி அழிக்க அருள் வெள்ளபம் வேண்டும். வாளினின் பேரருள், வாளினின் பெரும் சீர், ஆளி ஒன்றளித்த அருட்பெருஞ்சோதி.
ஆலின்னா கணையாளி, மோதிரம். ஆளி ஆண்டவன் அளித்த மோதிரம். அந்த அருள் வல்லபம் கொண்டே மதமான பேயுடன் நாங்கள் மோதிரம். ராமலிங்கம் மதங்களை ஐக்கியப்படுத்த வந்த பேர். யாருக்கு இந்த பெயர் வைக்கப்பட்டதோ யாருமே சோடை போனதில்லை. ராமலிங்கம் என்ற பெயர் வைத்தவர்கள் யாருமே சோடை போனதில்லை. நாமக்கல் பசும்பான் எத்தனையோ. நோவாது நோன்பு எனைப்போல் நோற்றவரும், சாவாவரம் எனைப்போல் சார்ந்தவரும், தேவானின் பேரருளை என்போல பெற்றவரும், எவ்வுலகில் யாவர் உலர் சற்றேரை. கடவுளை கேட்கிறார், ஏன் மாதிரி இவன் ஜாகாம இருந்திருக்கான். ராமலிங்கம் என்று பெயர் வைத்தார்கள். அதே போல் பாரதி தன்னுடைய மகளுக்கு சகுந்தலா என்று பெயர் வைத்தான். காளிதாசன் மேலே கொண்ட பற்று. சகுந்தலை பெற்றதோர் பிள்ளை சிங்கத்தினை தட்டி விளையாடி புகந்ததோர் தேவி முன் பாரத ராணி ஒளியுற பெற்றவில்லை. சிங்கம் மாதிரி குழந்தை. நாம் எல்லாம் சிங்கத்தை பார்த்தா ஒரு எட்டு தள்ளித்தானே நிற்போம். பாரதி கிட்ட போய் அதை தடவி தட்டி திருவனந்தபுரம் ஜூவில், நீயோ காட்டுக்கு ராஜா, நானும் பாட்டுக்கு ராஜா. செல்லம்மா பாவம், கடவுளே காப்பாத்து. யார? சிங்கத்தை. நல்ல பெயர் வைத்தால் நல்லதே நடக்கும். அர்த்தமில்லாத பெயர் வைத்தா எதுவுமே நடக்காது. அமங்கல பெயர் வைத்தால் எல்லாம் தப்பா நடக்கும். பாரதி தன்னுடைய மகளுக்கு தங்கம்மாள் என்று பெயர் வைத்தானே தவிர இப்போது வைக்கிறாங்களே கபீஷா, பிடிஷா, அப்படியெல்லாம் வைக்கல. கபீஷான்னா குரங்கு குட்டி, பிடிஷா யானைக்குட்டி, மானையத்தேனேன்னு கூப்பிடலாம். குரங்கே ஆனையேன்னு கூப்பிட்டா தேவையா? அடுத்த கேள்வி, மனித உடலுக்குள் அசைந்து கொண்டே இருக்கும் பகுதி சொல்லுங்க. இதயம். இதயம் கூட என்ன செய்தான், தப்பு லப்புன்னு சொன்னவொன்னு ஒரு அரை நொடி ரெஸ்ட் எடுக்கிறதா சொல்றாங்க டாக்டர். அப்ப அதை விட அசைஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பகுதி மனம். இந்த மனதை குரங்கு என்று வர்ணிக்கிறார்கள். இந்த குரங்குக்கு பேய் பிடிச்ச நேரம் பார்த்து வாயில கொஞ்சம் கல்ல ஊத்துனா இவ்வளவும் பத்தாதுன்னு சொல்லி அந்த குரங்குக்கு ஒரு கருந்தேல் வந்து கொட்டுனா அதோட நிலைமையை யோசித்து பாருங்கள். இந்த மனக்குரங்கைத்தான் வள்ளலார் அடக்கி வைக்கிறார். மனம் என்னும் பேய்க்குரங்கு மடப்பயலே நீதான் மற்றவர் போல் எனை நினைத்து மறுட்டாதே கண்டாய். மனம் அசைவற்று இருக்கும் போது என்ன நடக்கிறது? இறைவன் வந்து மனசுக்குள்ள உட்கார்ந்துக்கிறான். மனம் அசைவில்லாமல், அசையக்கூடிய மனம் அசைவில்லாமல் இருந்தால் இறைவன் மனசுக்குள்ளே வந்து உட்கார்ந்து கொள்கிறான். நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம், அப்பதான் அந்த வசனம் வரும், நான் உரைக்கும் வார்த்தை எல்லாம் நாயகன் தன் வார்த்தை, நம்புவினோ நமரங்கால் நற்றருணம் இதுவே. வள்ளலார். பாரதிக்கு இதுதானே நடந்துச்சு. பாரதியின் மனசுக்குள்ளே முதலிலே கடைக்கண் காட்டி பார்த்த அதே ஆதிபராசக்தி அவனுடைய பாட்டிலே உட்கார்ந்து வரிகளிலே அமர்ந்து எழுத ஆரம்பித்து விட்டால் அதைத்தான் பாரதி 66 சொல்லுகிறான். முதல் பாட்டிலே, மனசினிலே நின்றதனை எழுதுகின்றால் மனோன்மணி என் பராசக்தி வையத்தேவி. மனசை பேய்க்குரங்கு என்று வள்ளலார் சொன்னார். பாட்டு, கலக்கமர பொது நடம் நான் கண்டுகொண்ட தருணம், கடைசிறியேன் உளம்பூத்து காய்த்ததொரு காய்தான் விளக்கமுற பழுத்திடுமோ வெம்பி உதிர்ந்திடுமோ வெம்பாது பலிக்கினும் என் கரத்தில் அகப்படுமோ துளக்கமுற உண்ணுவனோ தொண்டை வீச்சிக் கொள்ளுமோ கொடக்கருதும் மாமாயை குரங்கு கவர்ந்திடுமோ. யார் பாட்டு? வள்ளலார் பாட்டு. பாரதி திருவருட்பா படிச்சிருக்காங்கிறதுக்கு ஒரே ஆதாரம் இந்த பாட்டு. இந்த பாட்டு அப்படியே உல்டா பண்றான் பாரதி. அந்த காலத்துல வங்காள தேசத்தை 2ஆ உடைக்கிறார். யார்? ஒரு வைஸ்ராய் கர்சான் பிரபு என்ன செய்கிறார்? மதத்தின் பெயரால் வங்காளத்தை 2ஆக பிரிக்கிறார். ரௌத்திரம் பொங்குகிறது யாருக்கு? பாரதிக்கு. அவன் பாடுகிறான்,
கலக்கமுறும் மார்லினிடம், மார்லி பிரபு ஏதோ சீர்திருத்தம் பண்ணியிருக்கான், மிண்டோ மார்லி சீர்திருத்தம். கலக்கமுறும் மார்லினிடம் கண்டு கொண்ட தருணம் கடைசிறியேன் உளம்பூத்து காய்த்ததொரு காய்தான் சுதந்திர பழங்க. விளக்கமுற பழுத்திடுமோ, வெந்தி உதிர்ந்திடுமோ, வெம்பாது பழிக்கும் என் கரத்தில் அகப்படுமோ, வளர்த்த பழம் கர்சான் என்ற குரங்கு கவர்ந்திடுமோ. இந்திய பிரதம ஆளுநர் ஒரு வைஸ்ராய், ஒரு வெள்ளைக்காரன், அவனை பார்த்து குரங்கு என்று சொல்லுவதற்கு எவ்வளவு தைரியம் வேண்டும்? பாரதிக்கு மட்டும்தான் அது இருந்தது. இறை வழிபாட்டிலே மிகவும் சிறந்த வழிபாடு பூஜை, ஹோமம், கிரிவலம் எதுவுமே கிடையாது. சிறந்த வழிபாடு மக்கள் பசி ஆற்றல். இன்னருங்கனி சோலைகள் வைத்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், பின்னல் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல். அன்னவாயினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழையின் அழி பசி தீர்த்தல். நாட்டிலே அந்த காலத்திலே ஏராளமான சத்திரங்கள் இருந்தன. ராமநாதபுரத்திலே கூட இன்னும் நீங்கள் பெயரை பார்க்கலாம். ராணி சத்திர தெரு, இப்ப பேரமாச்சி தங்கல என்னமோ, துரைராசா சத்திர தெரு, சத்திரம் இருந்திருக்கு. தங்க உண்ண எல்லாமே இலவசம், நிஜமான இலவசம். இப்பவும் இந்த சத்திரங்கள் ஏற்பட காரணம் ராஜாக்களா இல்ல, ஒரு வண்டிக்காரன். அந்த கதையை கேளுங்க. சோழ மகாராஜா என்ன செஞ்சாரு? வண்டி வண்டியா அனுப்பினாரு கடவுளுக்கு காணிக்கை. 10 அண்டா முறுக்கு, சீடை, அதிரசம், அப்பம். ராத்திரி கனவு சிவபெருமான், அப்பனே நீ அனுப்பிய 2 அப்பம் வந்து சேர்ந்துச்சு. ராஜாவுக்கு சந்தோஷம். ஆஹா, நம்ம காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டார். ஆனா கணக்கு உதைக்குதே, 2 அப்பம் தாரே சாமி. அர்ச்சகரை விசாரித்தான். அர்ச்சகர் சொன்னார், ஆமாம் அரசே, வந்து சேர்ந்தது 10 அண்டா முறுக்கு, சீடை, அதிரசம், அப்பம் எல்லாம் வந்து சேர்ந்துச்சு. ராஜா விடல, வண்டிக்காரனை கூப்பிட்டார். என்ன நடந்தது? உண்மையை சொல். வண்டிக்காரன் நடுநடுங்கி போனான். சாஷ்டாங்கமாக மகாராஜா காலிலே விழுந்தான். மன்னித்து விடுங்கள் அரசே, வழியிலே ஒரு வழிப்போக்கன் பசிக்கிறதே என்று துடித்தான். தெரியாமல் 2 அப்பத்தை மட்டும் நான் கொடுத்து விட்டேன். என் கண்ணை திறந்தாய் அப்பமே, என் கண்ணை திறந்தாய் அப்பனே, என் கண்ணை திறந்தாய் அப்பனே என்று நாடு எல்லாம் எங்கு எங்கு அவனுடைய ஆளுகை இருக்கிறதோ அங்கு எல்லாம் அன்னசத்திரங்களை திறந்து தானத்தை ஆரம்பித்து வைத்தான் கரிகால் சோழன். அன்னசத்திரங்கள் இப்பொழுது அருகிவிட்டன. காரணம், எந்த அரசியல்வாதி கனவிலும் சாமி வந்து சொல்லவில்லை தலைவன் மேல் தப்பு இல்லை, சாமி மேலே தான் தப்போ என்னமோ. நிலா எப்படிங்க இருக்கு? வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு அப்படி திருப்தியாக இருந்தால் காதலியின் முகம் போல இருக்கு. வயிறு பசிச்சா தோசை மாதிரி இருக்கு. வயிறு பசித்திருக்கும் போது இறைவன் தோசை வடிவிலே இருக்கிறான், இட்டலி வடிவிலே இருக்கிறான், சிவலிங்க வடிவிலே அல்ல. நிலவான அறைக்குள் உடல் மறைத்து நிலவென்று காட்டுகின்றாய், ஒளிமுகத்தை கோலம் முழுதும் காட்டி விட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாமோ, வானை சோலையிலே பூத்ததனி பூவோ, நீயா சொற்கல்லி பார்க்குடமோ, அமுத ஊற்றோ. பசித்தால் பாட முடியுமா? முடியாது. பசியின் கொடுமையை அனுபவித்தவன் பாரதி. தான் பசித்திருக்கும் பொழுது தானியங்களை வாரி இறைக்கிறான் மற்றவர் பசியாற்ற. தானியம் மற்றவர் பசியை ஆட்டுமா? ஆற்றும். காக்கை குருவி எங்கள் ஜாதி நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் பாடினா அது உயிர் இல்லையா? அந்த சிட்டுக்குருவிக்கு தானியத்தை போட்டவன் பாரதி, தான் பசித்திருந்து. அதனால் தான் அவன் இப்படி பாட முடிந்தது. இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி மனிதனுக்கு உள்ள உணவு இல்லை எனில் சகத்தினை அள்ளி பறந்து கெடுக உலகு இயற்றியான். வள்ளுவர் பாடினார்ல, அதே மாதிரி பாரதி எழுதிய மறவன் பாட்டு படிச்சு பாருங்க. இப்ப வீட்டுக்கு போய் கூட படிச்சு பாருங்க மறவன் பாட்டு. பாரதியோட குமுறல் அதிலே தெரியும் மறவன் பாட்டிலே. சினிமாவுக்கு சென்சார் உண்டு,
கவிதைக்கு கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பாரதியின் பாட்டு சென்சார் செய்யப்பட்டிருப்பது எத்தனை பேருக்கு தெரியும்? அவன் கிளி கிளி என்று மறவன் பாட்டிலே கிழித்தான் என்பதற்காக அவன் பாட்டை கிழிக்கும் உரிமையை எவருக்கு யார் கொடுத்தது? மறவன் பாட்டிலே சில வரிகளை காணோம், புள்ளி புள்ளியாக இருக்கிறது. எந்த புள்ளி செய்த வேலை? யாரை குளிர்விக்க செய்த சதி? பாரதி பக்தர்களும் பாரதி காவலர்களும் வாயே திறப்பதில்லை இது பற்றி. வள்ளலார் வாழ்விலும் இது நிகழ்ந்தது. ஆனால் அதை செய்தது அவரே. மக்களுக்கு பக்குவம் வராத காரணத்தால் எழுதியவற்றை அவரே மறைத்துக் கொண்டார். அவர் எழுதிய ஜீவகாருண்ய ஒழுக்கம் 5 பாகம், 3 பாகம் தான் கிடைக்குது. 3வது பாகம் பாதி தான் இருக்கு. முதல் 2 பாகத்தை படிக்கவே ஆள் பேரை காணோம். 5 பாகம் தேவையா? கடைபிடித்தேன், கொள்வார் இல்லை, கட்டிக்கொண்டேன். வள்ளலார் சொல்லிவிட்டு போனதாக ஒரு கட்டுக்கதை. ஏனென்றால் இந்த வரியை நான் 6 திருமுறைகளிலும் 5200 சொச்சம் பாடல்கள் எல்லாவற்றிலும் தேடி பார்த்தேன். எதிலும் அந்த வரி இல்லை. கட்டுரைகள், திருமுகங்கள் அனைத்திலும் தேடி பார்த்தேன். கடைபிடித்தேன், கொள்வார் இல்லை, கட்டிக்கொண்டேன். அந்த மாதிரி வரியே கிடையாது. எந்தவித அப்புறம் தேடி பார்த்து ப்ரூஃப் பண்ணுங்க. இருக்குன்னா தேடி பார்த்து ப்ரூஃப் பண்ணுங்க. எந்தவித தந்திரத்திலாவது மக்களை சன்மார்க்கத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று சொன்னவர், காலிலே விழுந்து தெண்டனிட்டாவது திருத்துவேன் என்று கதறியவர், வயதாலும் வயதின் வாழ்த்து என கொண்டிடுவேன் என பாடியவர் இப்படியெல்லாம் சொல்லி இருப்பாரா? கண்டிப்பாக மாட்டார். அப்படியே இருந்தாலும் அது இடைச்சல்களாக இருக்கும். வேதங்களை, புராணங்களை, சாத்திர சம்பிரதாயங்களை, கண்மூடி பழக்கத்தை இவர் சாடிய மாதிரி யாவருமே சாடி இருக்க மாட்டார்கள். வேத நெறி, ஆகமத்தின் நெறி, பௌராணங்கள், விலங்கு நெறி, இதிகாசம், விதித்த நெறி முழுதும் ஓதுகின்ற சூது. எல்லாமே சூது, எல்லாமே கபடம். சொன்னா என்ன நடக்கும்? இந்து மத தலைவர்கள் என்ன செய்வாங்க தெரியும் உங்களுக்கு. எல்லா மத தலைவர்களும் அவங்களையும் சாடுறாரு. நபிலர்கள், புத்தர் முதல் மடத்தலைவர் எல்லாம் சிறு பிள்ளை கூட்டம். எல்லாமே பப்பட் ஷோ. சாத்திரம் எல்லாம் குப்பை, சாத்திரம் எல்லாம் குப்பை. பிள்ளை விளையாட்டு, சம்பிரதாயம் எல்லாம் பிள்ளை விளையாட்டு, பப்பட் ஷோ. என்ன ஆகும்? ஒரு பெரிய ஆன்மீகவாதி, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு பெரிய ஆன்மீகவாதி, தலை சிறந்த சொற்பொழிவாளர், எல்லோருக்கும் முன்னோடி, பெரிய பேச்சாளர். ராமாயணம் பற்றி பேசும்போது ஒரு நிகழ்ச்சி, காட்டிலே ராமன் இருக்கிறான். பரதன் அவரை பார்ப்பதற்காக வருகிறான். ராமனை பார்க்க வரும் பொழுது, அப்பொழுது இந்த சொற்பொழிவு செய்பவர் சொல்லுகிறார், அண்ணா அண்ணா. ராமனை பரதன் கூப்பிடுறான், அண்ணா அண்ணா இப்படி பண்ணிட்டியே அண்ணா, கதறுகிறான். ஆனா எதிரே உட்கார்ந்து இருந்த தங்க தம்பிகள் தவறாக புரிந்து கொண்டு, தங்களுடைய தனிப்பெருந்தலைவனை அவர் இப்படி குத்தலாக பேசுகிறார் என தவறாக புரிந்து கொண்டு, அந்த பேச்சாளியை, வயதான பெரியவரை மேடை விட்டு கீழே இறங்கி வரும்போது வழிமறித்து அடி அடி என்று அடித்து போட்ட சம்பவம் என் வயது ஒத்தவர்களுக்கு நிச்சயம் ஞாபகம் இருக்கும். அநேகமாக அது 1967 என்று சொல்லுகிறேன். வள்ளலார் மாதிரி இப்படியெல்லாம் தைரியமாக யாராலும் பாட முடியாது, பேச முடியாது. எதிரிகள் அவர் மேலே கத்தியும் வீச முடியாது. அப்படியே வீசி இருந்தால் அவர் உடல் ஒளி உடல், அதை ஊடுருவி சென்றிருக்கும். அது அவருக்கா ஒரு நேரம் காற்றாலே, புவியாலே, ககனமதனாலே, கனலாலே, புனலாலே, கதிராதியாலே, கூற்றாலே, பிடியாலே, கொலைக்கருவியாலே, கோளாலே, பிறரியற்றும் கொடும் செயல்களாலே, வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாது விளங்கும் மெய் அவர் வெய். உடம்பு எப்படி? வேற்றாலே எஞ்ஞான்றும் அழியாது விளங்கும் மெய்யளிக்க வேண்டும் என்றேன். இறைவன் எனக்கு விரைந்து அளித்தான் எனக்கு. ஆகவேதான் அந்த வள்ளலாரை பார்த்து வஞ்சக ரஞ்சினர் வாய்மூடி சென்றனர், வந்து திரும்பவும் வாசலில் நின்றனர். தஞ்சம் எமக்கருள் சாமினி என்றனர். சன்மார்க்க சங்கத்தவர்களே வென்றனர். அவர் மேல் சமயவாதிகள் கோர்ட்டிலே வழக்கு போட்டார்கள். என்ன வழக்கு? இவர் பாடியதெல்லாம் அருட்பா அல்ல, மருட்பா. ஆறுமுக நாவலரை அவதூறு பேசுகிறார். இதுதான் வழக்கு. வழக்கு விசாரணைக்கு வந்தது எங்கே? மஞ்சக்குப்பம் நீதிமன்றத்திலே. வழக்கு போட்ட ஆறுமுக நாவலர் வந்தாச்சு, பக்தர்கள் வந்தாச்சு, சாட்சிகள் வந்தாச்சு, நீதிபதியே கூட வந்தாச்சு. வள்ளலார் வரக்கானும் டவாலி கத்துகிறான், ராமலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்கம். 3 முறை கத்தினான்.
3 முறை அவர் பெயரை உச்சரித்து அவன் புண்ணியம் தேடிக்கொண்டான். நான் தேட வேண்டாமா? ஆகவேதான் 3 முறை வணக்கம் சொன்னேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். ரைட்டு, இன்னும் கொஞ்சம் தான், 2 நிமிஷம். அந்த கோட்டிலே அப்பொழுதுதான் ஒரு உருவம் உள்ளே நுழைகிறது. சூரியனுக்கே முக்காடு போட்ட மாதிரி. வள்ளல்பிரான் உள்ளே நுழைந்ததுதான் தாமதம். அனைவரும் அனிச்சையாக எழுந்திருக்கிறார்கள். பார்த்தார் நீதிபதி, ஏன் உங்கள் எதிர்கட்சிக்காரருக்கு நீங்கள் வணக்கம் சொன்னீர்கள்? ஆறுமுக நாவலரை பார்த்து கேட்கிறார். ஆறுமுக நாவலர் சொன்னார், அவர் வயதால் மரியாதையால் பெரியவர், ஆகவே நான் வணக்கம் சொன்னேன். அவர் பெரியவர் என்று ஒத்துக்கொண்டீர்கள், ஆகவே எப்பொழுது அவரை பெரியவர் வணங்க தகுந்தவர் என்று ஒத்துக்கொண்டீர்களோ அவர் பாட்டு நிச்சயமாக அருட்பாதான், மருட்பாவாக இருக்க முடியாது. தீர்ப்பு அளித்தார் நீதிபதி. வழக்கை தள்ளுபடியும் செய்தார். அதே சமயம் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கும் போது வடலூரிலே இன்னொரு நிகழ்ச்சி நடந்தது. தர்மசாலை, எல்லோரும் சாப்பிட்டு விட்டு போயாச்சு. அன்னக்கூடாயில சாப்பாடு 3 பேருக்கு தான் பாக்கி. அந்த நேரம் பார்த்து ஜிம்முன்னு 50 பேர் வந்தாச்சு உள்ள. திடீரென்று கூட்டத்துக்கு பரிமாறுவதற்காக சாப்பாடு இல்லை, 3 சாப்பாடு. எல்லோரும் போய் வள்ளலாரிடம் சொல்லுகிறார்கள், அடுத்த அடுப்பை அண்டாவை இறக்க வேண்டும், பற்ற வைக்க வேண்டும். தேவையில்லை, பரிமாறுங்கள், உட்கார சொல்லுங்கள். வள்ளலார் சொல்லுகிறார். பரிமாறுகிறார்கள். அல்ல 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 அல்ல, வந்து கொண்டே இருந்தது அன்னக்கூடாயிலே சாப்பாடு. அது என்ன அமுத சுரபியா அன்னக்கூடா என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு. இதைவிட பெரிய ஆச்சரியம், மஞ்சக்குப்பம் கோர்ட்டிலே விசாரணை நடந்து கொண்டிருக்கும் போது அங்கே இருந்த வள்ளல்பிரான் இங்கும் தர்மசாலையிலே இருந்தது. பிற்காலத்திலே வள்ளலார் வரலாற்றிலே எழுதுகிறார்கள், வள்ளலார் ஒரே நேரத்திலே 2 உருவத்திலே உலவினார் என. இன்னும் சில சன்மார்க்கிகள் தீவிரமாக நம்புகிறார்கள். கோர்ட்டிலே வள்ளலார் உருவிலே வந்தது வள்ளலார் அல்ல, சாட்சாத் அருட்பெருஞ்சோதி இறைவனே என. 2 அற்புதம் நிகழ்ந்து விட்டால் இறந்த பின்பு பட்டம் கொடுக்கிறார்கள். புனிதர். வள்ளலாருக்கு என்ன பட்டம் கொடுக்கலாம்? சாவாவரம் பெற்றவருக்கு ஒரு சாவாவரம் பெற்றவன் தான் பட்டம் தர வேண்டும். இல்லை என்றால் இறைவன் தர வேண்டும். இறைவன் பட்டம் கொடுக்கிறான். சித்தமும் அடைந்தேன், சிற்றவை உடையான் செல்வமை பிள்ளை என்று ஒரு பேர் பட்டமும் தெரிவித்தேன். அவருக்கு பட்டம் கிடைக்குது. என்ன பட்டம்? இறைவனால் செல்வமை பிள்ளை என்ற பட்டம். பட்டமும் தெரிவித்தேன், எனக்கு இது போதும், பண்ணிய தவம் பறித்ததுவே. இது வள்ளலார் பாட்டு. வள்ளலாரை பொறுத்த மட்டில் உருப்படியாக அவருக்கு சோடில்லை, செருப்பு கிடையாது, மேல் வெள்ளை சொக்கா இல்லை, சட்டை கிடையாது, நல்ல சோமன் இல்லை, வேஷ்டியும் கிடையாது. அப்புறம் எப்படியா இப்படி கட்டினாரு? வடலூர் பெருவெளி 80 காணி நிலம். எளிய மக்கள் ஒன்று சேர்ந்து அவருக்கு பட்டா போட்டு கொடுத்தது. நிலம் கிடைச்சாச்சு, கட்டிடம் உருவாகணும், கட்டுமான பொருளுக்கு எங்க போக, கூலிக்கு எங்க போக? இலவசமா யாராவது கட்டித்தர முடியுமா? வழி இல்லை. அன்னச்சாலையில இருந்து ஒரு பெரிய அண்டாவை கொண்டு வாங்க, அண்டா நிறைய தண்ணியை கொண்டு வாங்க. வள்ளலார் சொல்றாரு. இவர் என்ன செஞ்சாரு? அன்னக்கூடாவில் இருக்கு தண்ணியை போய் எட்டி பார்க்கிறாரு. தண்ணி பூரா தங்கமா போச்சு. மும்பைக்கு கொண்டு போய் விற்று வந்த பணத்திலே தான் ஞான சபை உருவாயிற்று. மாலையாகும் நேரம் எல்லோருக்கும் கூலி தர வேண்டும். கூலிகள் வரிசையாக நிற்கிறார்கள், வேலை பார்த்தவர்கள். வள்ளலார் என்ன செய்வார்? கையை உயர்த்துவார், புங்க மரத்திலே 2 இலை பறிப்பார். எவ்வளவு கூலி? காலனா இந்தா. அதே புங்கமரம். நீ யாரு? மேஸ்திரி. உனக்கு எவ்வளவு கூலி? ஒரணா இந்தா. எல்லாத்துக்கும் புங்கமரம் இலை தான். காலனாவுக்கும் அதே இலை, ஒரணாவுக்கும் அந்த இலை. கேட்பதற்கு வேடிக்கையாக இருக்கலாம், ஆனால் அற்புதம் அற்புதமே, அருள் அற்புதம் அற்புதமே. சிற்பதம் பொற்பதம் சீரே சிறந்தது, சித்தாடுகின்ற திருநாள் அடுத்தது. பாரதியும் தன்னை ஒரு சித்தன் என்று சொல்லிக் கொள்ளுகிறான். பாரதியும் ஒரு சித்தன் என்று சொல்லிக் கொள்கிறான். சித்தர்கள் பின்னே பைத்தியம் போல அலைந்தான். பாரதி 66 பாருங்கள். புள்ளச்சாமி, மாங்கொட்டை சாமி, கோவிந்தசாமி, யாழ்ப்பாணத்து சாமி என பாரதியின் 66 பாடல்களிலே ஒரு பெரிய பட்டியலே வரும். வள்ளலார் போல் அவன் ஏமசித்தி பெற்றவன் அல்ல, பொன் செய்யும் வித்தை கற்றவன் அல்ல, இரும்பை பொன்னாக்கும் வல்லபம் அவனுக்கு கிடையாது. ஆனால் இரும்பு மனம் கொண்ட மக்கள் தம் நாட்டை பொன்மனம் கொண்ட நாடாக மாற்ற நினைத்தான். செய்ய முடியவில்லை. அவன் ஆசைப்பட்டது ஒன்றும் தப்பு இல்லையே. தல்லை வைரமணி ஆக்கள் செம்பை கட்டி தங்கம் என புரிதல், வெறும் புள்ளை நெல்லென புரிதல்.
பன்றி போத்தை சிங்க ஏறு ஆக்கள் என நாட்டார் கீர்த்தி எங்கும் ஓங்க களி சாடும் திறன் எனக்கு தருவாய் அடி தாயே உனக்கெரியதுண்டோ. வள்ளலாரின் சோதி வழிபாடு எல்லா மக்களும் ஏற்றுக்கொள்ளுவது. பாரதி இதை சூரிய வழிபாடாக செய்கிறான். பாரடியோ வானத்தில் புதுமையெல்லாம் கணந்தோறும் ஒரு புதிய வண்ணங்காட்டி காளிவரா சக்தியவள் கழிக்கும் கோலம். சூரியனை பார்த்தால் கண்ணு கெட்டு போயிடும் என்கின்ற மூடர்தம் பேச்சை நம்பாதே. பாரதி ஒரு கட்டுரையில் எழுதுகிறான், சூரியனை பார்த்தால் கண் கெட்டுவிடும் என்கின்ற மூடர்தம் பேச்சை நம்பாதே. சூரிய வழிபாட்டை முறையாக மக்கள் செய்தால் கண் மருத்துவர்கள் பாடு அவ்வளவுதான், கூட்டமே வராது. சோதி வழிபாட்டால் யாருக்கு என்ன லாபமோ எனக்கு தெரியாது. நான் நிரம்பவே பயனடைந்திருக்கிறேன். 2.5 வருடம் முன்னாலே மதுரை அரவிந்த் ஆஸ்பத்திரியிலே கண் சோதனை செய்ய போனேன். டாக்டர் சொன்னார், இப்பொழுதுதான் கண்ணிலே புரை ஆரம்பம். பயமுறுத்தினார். இப்பொழுது பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை, 6 மாதம் கழித்து வாருங்கள், ஆபரேஷன் செய்து கொள்ளலாம். அப்பதான் எனக்கு பயமே வந்துச்சு. வீட்டிலே வந்தேன், அகல் விளக்கை ஏற்றினேன், உற்று நோக்கினேன். அப்புறம் சூரியனை பார்த்தேன். முதல் நாள் 5 நிமிடம், 10 நிமிடம், இப்படி 1 வாரம் 1 மாதம் பயிற்சி செய்த பின்னால் அடுத்த 6 மாதம் கழித்து கண்ணை சோதனை செய்ய போனேன். அதை பற்றி பேச்சையே காணோம். அடுத்து 2 முறை சென்றேன். எந்த டாக்டரும் சொல்லவில்லை கண் நன்றாக இருக்கிறது, எந்த பிரச்சனையும் இல்லை, கண்ணிலே புரை இல்லை என்று சொல்லிவிட்டார்கள். புரை தவிர்த்து எனக்கே பொன்முடி சூட்டி சிரமுற நாட்டிய சிவமே சிவமே அல்பெருஞ்சோதி அகவல். ஆபரேஷன் ஆசுபத்திரி என்று அலையாமல் எனக்கு 24,000 ரூபாய் மிச்சம். எதனால? அகவல் படித்ததுனால. உங்கள் முன்னால் கடவுள் தோன்றி என்ன வர வேண்டும், முடிச்சுட்டேன். உங்க முன்னால கடவுள் தோன்றி என்ன வர வேணும் கேட்டா என்ன கேட்பீங்க? பணம் வேணும், காசு வேணும், வீடு கட்டணும், பிள்ளைக்கு நல்ல ஐடி வேலை கிடைக்கணும், அதுவும் ஐடி வேலை கிடைக்கணும், நல்ல சம்பந்தம் பார்த்து 400 பவுன் கேட்கணும். ஆனா பாரதி கேட்கிறான், என்ன கேட்கிறான்? இப்படி எல்லாம் கேட்கல. மண் மீது உள்ள மக்கள், பறவைகள், விலங்குகள், பூச்சிகள், பூண்டு, மரங்கள் யாவும் என் வினையால் இடும்பை தீர்ந்து இன்புற்று அன்புடன் வாழ்ந்திடவே செய்தல் வேண்டும் தேவதேவா. வள்ளலார் கேட்டதும் இதுதான். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அதற்கு மேலே சாவா கலைஞரை பற்றி இந்த 2 பேரும் என்ன பேசினார்கள், என்ன பாடினார்கள், என்ன சாதித்தார்கள் என்று நான் பேச ஆரம்பித்தால் பெரிதாக நான் எதையும் பிடுங்கப் போவதில்லை. மைக்கு பிடுங்கப்பட்டுவிடும். ஆகவே பாதியிலே நிறுத்திடவா பேச்சை? பேசினால் வலிக்காது என்னுடைய பாச்சை. நன்றி. நன்றி.